அருள்விளக்கே அருட்சுடரே அருட்சோதி சிவமே அருள்அமுதே அருள்நிறைவே அருள்வடிவ பொருளே இருள்கடிந்து என்னுளம் முழுதும் இடம் கொண்டவதியே என்னறிவே என்னுயிரே எனக்கிய உறவே மருள்கடிந்த மாமணியே மாற்றறியா பொன்னே மன்றில் நடம் புரிகின்ற மணவாளா எனக்கே திருளளித்த திருவாளா ஞான உருவாளா தெய்வ நடத்தரசே நான் செய்மொழி ஏற்றருளே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம் சிவகடாட்சம் பரிபூரணம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளல் மலர்ப்பதம் வாழ்க 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 எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவளைமெல்லாம் ஓங்குக. நிறைந்த அன்பிற்கும் மரியாதைக்குரிய இந்த மாபெரும் அன்னம்பாலிப்பு நிகழ்ச்சியையும் அருளந்தமாகிய சன்மார்க்க நெறியை வழங்கும் நிகழ்ச்சியையும் சீருடனும் சிறப்புடனும் செய்து கொண்டிருக்கும் பெருமைக்குரிய ஐயா ஜெயபிரகாஷ் அவர்களே, அவர்களுக்கு துணையாக அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் அறிவார்ந்த பெருமக்களே, இன்று சிறப்பு விருந்தினராக வந்து திருவண்ணாமலையில் வள்ளலார் அறக்கட்டளை அமைத்து சன்மார்க்க புரட்சியை நடத்தி கொண்டிருக்கும் பெருமைக்குரிய சாது வாணிராமன் ஐயா அவர்களே, உங்களுக்கு இன்னைக்கு திருவள்ளுவர் மழையை பொழிய வந்திருக்கும் அறிவார்ந்த சன்மார்க்க சொற்பொழிவாளர்களே, உங்கள் அனைவரின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வாழ்க்கையில் முதன்முறையாக இந்த தியாகராஜ பெருமானையும் வரியுடைய மாணிக்கவல்லியையும் சந்திக்க வேண்டும் என்ற மாபெரும் விருப்பத்தை என் அன்பு சகோதரி பத்மாவதி உடைய தயவால் பாண்டியன் போன்றோர் துணை இருக்க கம்பீரமாக மூலஸ்தானத்திலேயே போய் அந்த நளினமான சிரிப்பையும் ஒளி மிகுந்த கண்களையும் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்ததை உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கிடைத்த வாய்ப்பாக கருதி நான் ஏன் மாலை இதோட நிக்கிறேன்னா, இது எனக்கு போட்டதில்லை, இந்த உலகத்தில் எம்பெருமானை எல்லாமல்ல எம்பெருமானை ஆதிசிவனை அம்மையப்பனை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கும் அத்தனை மக்களுக்கும் அளிக்கப்பட்ட மரியாதையாக நீங்கள் கொள்ள வேண்டும் என்றுதான் அது எதையும் கலட்டாம உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இது உங்கள் அனைவரின் உலக மக்கள் அனைவரின் சார்பிலும் இதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். முதல் நுழைவிலேயே என் அம்மையும் அப்பனும் அவ்வளவு அற்புதமாக அடியார்கள் புடைசூழ இந்த அருமையான மரியாதையை வழங்கி இருக்கிறார்கள். அன்னதானம் செய்பவருக்கு பொன்னுலகமே பொருந்தும், தர்ம தேவி உடன் இருப்பாள் என்று சத்குருநாத சித்திரமுத்தடிகள் என்ற ஆதி ஆசான் எங்களுக்கு உணர்த்தியிருக்கிறார். அதைத்தான் வள்ளல் பெருமானும் அணையா அடுப்பு அணையா விளக்கு, மனிதனுக்கு தேவை அடிவயிற்றில்
பசியை தீர்க்க வேண்டும், தலையில் சிரசில் அஞ்ஞானத்தை அகற்ற வேண்டும். ரெண்டே பசிதான் மனிதனுக்கு. ஒண்ணு உணவு பசி, இன்னொன்னு அஞ்ஞான பசி. இப்ப நாங்களும் உணவு பசியோட பிறந்தோம். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில். காமராஜர் போன்றவர்கள் மதிய உணவு கொடுத்ததால பள்ளிக்கூடத்துல போய் படிச்சோம். இல்லாட்டி பள்ளிக்கூடமே போயிருக்க மாட்டோம். அந்த மாதிரி வறுமை வயிற்று பசியோடு பிறந்தோம். அப்புறம் ஆனால் எங்கள் பெற்றோர் செய்த மிகப்பெரிய விஷயம், உணவு கொடுக்க முடிந்ததோ இல்லையோ, சற்று முன் ஜானகிராமன் ஐயா கூட லிப்ட்ல வரும்போது சொன்னார், எம்பெருமானை வழிபடும் நாளெல்லாம் புனித நாள், வழிபடும் நேரமெல்லாம் நல்ல நேரம், புனித நேரம். வழிபடாத நேரம் பூரா கரிநாள், கெட்ட நேரம். அது போல தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ எங்களுக்கு எல்லாம் உள்ள இறையமுதத்தை அவர்கள் ஊட்டினார்கள். அதனால இறைப்பற்றுடன் வளர்ந்து அந்த இறைவன் உள்ள வந்து முதல்ல பசி ஆட்டினார். அப்புறம் எல்லாருடையும் பசி ஆட்டு. உன் பசி தீர்ந்துருச்சா, எனக்கு உணவு நாட்டம் கிடையாது. உணவு நினைச்சா சாப்பிடவே மாட்டேன். அதுதான் தண்ணி குடிச்சா கூட போதும். அப்புறம் என்ன சொல்லிட்டாரு, உன் பசி தீர்ந்தால் ஊர் பசியை நீக்குன்ட்டாரு. முடிஞ்சதா? ரைட். அஞ்ஞானத்தோடு இருந்தோம். இந்த அஞ்ஞானத்தோடு இருந்ததால உடம்புல ஏகப்பட்ட நோய்கள். பிறக்கும் போதே 1 வருஷம் வரைக்கும் நோயின்னு முதல் ஆமரத்துல இப்படி பிறந்துருச்சேன்னு சொல்லிட்டு எங்க காட்டினா இதயத்துல ஓட்டான்ட்டான். அந்த இதயத்துல ஓட்டேன்னா அது பயங்கரமான ஒரு நோய். அதுக்கு பயங்கரமான வைத்தியம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா எங்களுக்கு கிராமத்துல என்ன தெரியும், எல்லாம் கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறது தான். அங்க இருக்க சிவன் கோயில ஒப்படைச்சிருவோம், அவ்வளவுதான். வளர்ந்தோம் படிச்சு முடிச்சுட்டு எப்போது இந்த பணி ஆசிரியர் பணியில் நுழைந்தவுடன் இந்த அஞ்ஞானத்தை நீக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. மாணவர்களின் அஞ்ஞானத்தை நீக்கும் போது நம்முடைய அஞ்ஞானத்தை இறைவன் படிப்படியாக நீக்கினார். படிப்படியாத்தான் நீக்கினார், முழுசு நீக்கினார்லாம் சொல்ல மாட்டேன். நோய் இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது, அஞ்ஞானம் நிறைய இருந்த அஞ்ஞானம் கொஞ்சம் குறைஞ்சது, அவ்வளவுதான். கறினா வெறி பிடிச்சு சாப்பிட்டோம். அப்ப எம்பெருமான் வள்ளல் பெருமான் சொன்ன சுத்த உஷ்ணம் அசுத்த உஷ்ண விஷயங்களே தெரியாது. அசுத்த உஷ்ணத்தை உற்பத்தி செய்யும் அத்தனையும் சாப்பிட்டோம். ரொம்ப இப்ப இறைவன் வந்து உள்ள வந்து சொல்லும் போது சொல்றாரு, அடே தேன் தான் சுத்த உஷ்ணத்தை உற்பத்தி பண்ணும், உப்பு தான் அசுத்த உஷ்ணத்தை உற்பத்தி பண்ணும். நாங்க விரும்பி சாப்பிட்டதெல்லாம் கருவாடு. நாங்க தெக்க பிறந்தவங்க. எந்நேரம் மீனும் கருவாடு எங்களுக்கு விருப்பமான உணவு. எம்ஜிஆர் கூட மீன் கருவாடத்தை விரும்பி சாப்பிட்டாரு. கிட்டி போச்சு பாத்தீங்களா? எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அசுத்த உஷ்ணத்தை நீங்கள் உற்பத்தி செய்யும் உணவுகளை சாப்பிட்டால், அசுத்த உஷ்ணத்தை உற்பத்தி செய்யும் எண்ணங்களை மனதில் வளர்த்து கொண்டால், பொறாமை, வஞ்சகம், துரோகம் போன்ற குணங்களை வளர்த்து கொண்டால் தேகத்தில் அசுத்த உஷ்ணம் உண்டாகும். அசுத்த உஷ்ணம் அத்தனை ஆர்கன்ஸ் உறுப்புகளையும் டேமேஜ் பண்ணும். அதனால இதே மாதிரி வெள்ளை ஆடை அணிந்த ஒரு மிட்டா மிலாசு, எது வள்ளியூர் பக்கம், அவர்கிட்ட வியாபாரத்துக்காக கேன்வாஸ் பண்ணத்தான் போனேன். கூட்டு போனது என்னோட ஏஜென்ட், நான் ஒரு இன்ஸ்பெக்டர். அவன் என்ன சொன்னா, எங்களால அந்த ஆளை கரைக்க முடியல, அவன் வந்து குரலை ஒழுகிறவனா இருக்கான், நீங்க வந்து எப்படியாவது பேசி எங்களுக்கு நல்ல ஒரு பாலிசியை வாங்கி கொடுத்து ப்ரொமோட் பண்ணி விடணும்னு போனேன் சொன்னார். சரின்ட்டு தான் போனேன். நுழைஞ்சா அவரு கயிற்றுக்கட்டுல எப்படி படுத்திருக்காரு, நம்ம சாது ஜானகிராமன் ஐயா இன்னும் கொஞ்சம் வயசானவரா இருந்தா, வயசானவர் இருந்தா அப்படி இருந்தாலும் அப்படி மேல வெள்ள தலப்பா, ஒரு வெள்ள துண்டு, வெள்ள வேட்டிக்கிட்டு படுத்துருவாரு. நாங்க கார்ல சக்குன்னு போயிட்டு சஃபாரி போட்டுட்டு சிக் சிக் சிக்னு போறோம். அதான் சொன்னாலே இவன் கோடிக்கணக்கா வச்சிருக்காரு, இந்த ஏரியா கூட அவருடைய பகுதி தான் பாக்குறேன்.
ஏடா கிட்டி கோழி மேயுது, ஆண் கோழி மேயுது அப்படின்னு. அவன் என்ன சொல்றான், எல்லா கோழியும் மேயும், ஆனா அந்த ஆள் அதை சாப்பிட மாட்டாருங்களா. அப்ப கோழி எல்லாம் சாப்பிடுறதுக்கு தான் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன், படிச்சு வச்சிருக்கேன். போனோம், அது இருந்துச்சு வந்து வாங்க வாங்கன்னாரு. நாங்க அப்படியே வணக்கம் சொல்லிட்டு முன்னாடி உட்கார சொன்னாரு. பேச ஆரம்பிச்சாரு. பேச ஆரம்பிக்கும் போதுதான் கொஞ்ச நேரம் நான் அப்படியே அவரை பத்தியே பேசி இருந்துட்டு அப்புறமா நம்ம பிசினஸ் பத்தி பேசலான்ட்டு ரொம்ப லைட்டா ஆரம்பிச்சோம். ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்குள்ள இளநிகளில வாங்கி கொடுத்துட்டாரு, எல்லாம் வெட்டி கொண்டாந்து கொடுத்துட்டாரு, சாப்பிட்டாச்சு. இப்ப பேச ஆரம்பிக்கும் போதே காலில் கூட சோரியாசிஸ் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. போட்டுருக்குது ஷூ, அப்படியே சாக்ஸ் போட்டு ஸ்டைலா போயிருக்கேன், சவாரி போட்டு ஜிக்கு ஜிக்குன்னு, எல்லாம் போலி, நமக்கு தெரியாது. அப்ப மெதுவா என்ன பண்ணேன், ஐயா அரிக்குதே அப்படின்ட்டு காலை தூக்கி வச்சுட்டு பேண்ட்டை மேல தூக்கிட்டு அந்த சாக்ஸ் இறக்கிட்டு லைட்டா சொரிய ஆரம்பிச்சேன். அந்த இடைவெளியில அவங்க விழிப்புணர்வு உள்ளவாச்சு. பெருமான் என்ன சொல்லியிருக்காரு, பசித்திரு, சொல்லுங்க, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. அவர் விழித்திருக்காரு, நம்ம விழிப்புணர்வு கிடையாது. போட்டு மெதுவா தூக்கிட்டு லைட்டா சொல்லிய ஆரம்பிச்சேன். பார்த்துட்டாரு, என்ன காலில்னாரு. சாமியை சூரியாசிஸ் சொல்றாங்க ஐயா. நானும் என்னென்னமோ ஊசி போட்டு பார்த்தேன், வைத்தியம் பார்த்தேன், ஒண்ணுமே அடங்கல அப்படின்னு. உடனே இதெல்லாம் ஒரு மாத்தையில சரி பண்ணலாம்னாரு. ஒரு மாத்தையிலையா? 3 வயசுல இருந்து அவரை நான் பார்க்கும் போது எனக்கு 36 வயசு, 33 வருஷமா இதோட போராடிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு மாத்தையில சரி பண்ணலான்ட்டாரு. என்னடா முதல்ல இவற்றை இந்த வைத்தியத்தை கேட்கணும்ட்டு, அது என்ன சாமி வைத்தியம்னு, அது மருந்தெல்லாம் தேவையில்லைன்னாரு. அட கடவுளே, அந்த திருவள்ளுவர் தான் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்குன்னு சொன்னார்னா, இவரும் மருந்தே தேவையில்லைன்னு ஒரு கான்செப்ட் சொல்றாரு. கடவுளே அப்படின்ட்டு அப்ப என்ன செய்யணும்னாரு, என்ன உணவுகளை கொஞ்சம் மாற்றம் பண்ணிக்கணும், சில பயிற்சிகளை பண்ணணும்னாரு. உணவு முறையில என்னங்கய்யான்னு, சைவமா அசைவமான்னு கேட்டாரு. நான் அசைவம் தாங்க ஐயா. எதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கன்னாரு. கோழின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு முழு கோழியை ஒரே ஆள் சாப்பிடுவேன். அப்படியா, மகிழ்ச்சி. அங்கெல்லாம் கோழி நெய்து பாருங்க, என்ன செய்யுதுன்னு பாருங்கன்னாரு. நான் என்ன அப்படி பாக்குறேன், கோழி என்ன செய்யுது, எல்லாம் மேயுது ஐயா. அது மேயுது ஐயா, கோழி எல்லாம் மேயுது. அதுல ஒரு நல்லா பாருங்க எத்தனை கோழி மேயுது என்ன பாருங்க. பார்த்துட்டு ஐயா ஒரு 12-13 கோழி மேயுது, ஒரு 5-6 கோழி நல்ல வெடை கோழி, எல்லாம் ஃப்ரை பண்ணா சூப்பரா இருக்கும். ஒரு 4 கோழி சேவல் வந்து ரொம்ப கிழட்டு சேவல், ரொம்ப நேரம் குக்கர்ல வேக வைக்கணும், ருசி இருக்காது. மற்ற எல்லாம் முட்டையிட்டு வச்சு போனோம் இல்லக்கா கோழி, அதுவும் சாப்பிட நினைச்சே பாக்குறீங்க. கோழி என்ன செய்யுதுன்னு பாருங்க. கோழியே சாப்பிடாம எவ்வளவு நேரம் தான் பார்த்துட்டு எல்லாம் மேய்து சாமின்னு. அப்புறம் தான் சொன்னாரு, சரி மேயாத என்ன செய்யுதுன்னு பாருங்க. இவன் பக்கத்துல இருந்து சொல்றான், நான் சொல்லல குடலை உருகிறாருங்க பாருங்க, உங்களே குடலை உருகிறாரு பாருங்க அப்படின்ட்டு விடுறான்ட்டு அப்படியே பார்த்தேன். பார்த்துட்டு சாமி மேயாத கோழியெல்லாம் குப்பைக்கால ஏறி இருந்துக்கிட்டு சொட்டையரை விட்டுக்கிட்டு சொல்லிக்குதுன்னு அது இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப சொன்னாரு, குப்பையில மேயிற கோழிக்கு சொல்ற, குப்பையில மேயிற கோழிக்கு இச்சிங் சொறி, இச்சிங் டெண்டன்சி இருக்கா. இப்ப அது சொரியுது, அதை தின்னு முடிச்சுட்டு நீ சொல்லிடுறாரு. அடிச்சாம்பால் கோழி ஆப்பு. அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். ஆகா, உணவுதான் அத்தனை நோய்களுக்கும் காரணம் அப்படின்ட்டு அப்புறம் வள்ளலார் பத்தி எல்லாம் பேசிட்டு எல்லாம் வந்தோம். இங்க அன்னைக்கு அடிச்ச ஆப்புதான். அப்புறம் இந்த முறைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உணவு முறையெல்லாம் மாத்திட்டு சன்மார்க்கத்தையெல்லாம் உணர்ந்து அது வர்றதுக்கு ஒரு 5 வருஷம் ஆச்சு. உடனேலாம் வர முடியாது. ஏன்னா இந்த மாமிச வெறி என்பது ஒரு ஜென்மத்துல வாரதில்லை, பல ஜென்மங்களா கூட வாரது. அணுவிலும் ஒவ்வொரு அணுவிலையும் ஒட்டி இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க அசைவத்தை பின்பற்றினா கூட வேகத்தில் பிணவாடை போவதற்கு 7 வருஷம் ஆகும். 7 வருஷம். அப்ப பொறுமையா இருக்கணும். அப்ப அவர் சொன்னதுல ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு,
ஈசனுக்கு நீங்க இதெல்லாம் சாப்பிடுறது பிடிக்கல, அதனால கழிவா வெளியேற்றுறாரு, போற வழியா வெளியேற்றுறாரு. ஓ, இறைவனுக்கே பிடிக்காத வேலையை செய்யறோமான்ட்டு இனிமே அந்த எம்பெருமானுக்கு பிடிச்ச வேலையைத்தான் செய்யணும்னு நம்ம எல்லா முறைகளையும் மாற்றோம். ஈசனுக்கு பிடிச்ச வேலையைத்தான் நம்ம செய்யணும். ஈசனுக்கு இறைவனுக்கு பிடிக்காத வேலையை, அனுபவனுக்கு பிடிக்காத உடையவனுக்கு பிடிக்காத வேலையை செய்யக்கூடாதுன்னு நம்ம பாலிசியை மாற்ற ஆரம்பிச்சோம். மாற்ற ஆரம்பிச்ச பிறகுதான் சைவத்தை பின்பற்றி இந்த அன்னதானம் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஈடுபாடோட வடலூருக்கு போய் எல்லாம் சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபையெல்லாம் வணக்கம் செஞ்சு திருவுருப்பாவை முழுக்க படிச்சு அதோட விளக்கங்கள்லாம் தெரிஞ்சு அதை உரைக்கக்கூடிய மக்கள் மூம்பால சுப்பிரமணியம் நிறைய பேர்த்து போனோம். போய் அவருடைய உரைகள் எல்லாம் கேட்டு அவங்க புத்தகங்கள்லாம் படிச்சு இந்த சன்மார்க்க ட்ராக்குக்கு நம்ம வர்றதுக்கு இவ்வளவு காலம் அந்த அஞ்ஞானம் அகன்றது.